முத்திரதன் சார், இது நீங்கள் சொன்னது அந்த அந்த புள்ளி, அதாவது அது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இருக்கு. உங்களோட நம்பகத்தன்மை இல்லை, அதனால ஆஜராகணும்னு சொல்லிட்டீங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று, இந்த சோதனை என்பது வந்து ஒரு தனிநபர் செய்த ஒரு குற்றத்திற்காக முழுமையாக ஒரு நிறுவனத்தையே சோதனை செய்வது, அல்லது ஒரு தனிநபர், ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு செய்ததுக்காக ஒரு அரசாங்கத்தையே குற்றம் சுமத்துவது ஆகிய வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது இந்த டாஸ்மாக் வழக்கிலையும் நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு தனிநபர் தவறு செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள ஒட்டுமொத்த நிறுவனத்தின் அந்த கருவிகள், சாதனங்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் அந்த நடவடிக்கை எடுத்ததை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள். மற்றொரு முக்கியமானது அந்த மூல வழக்கு, அதாவது இந்த 1000 கோடிக்கான மூல வழக்கு எங்கே என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கானது 2017 2024 வரை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அந்த வழக்கு விசாரணையில் எஃப்ஐஆர் காப்பியின் அடிப்படையில் அவர்கள் வந்து விசாரணை நடத்துறாங்க. அதுல இந்த பெருமளவு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் தான் அப்படிங்கிற அவங்க முடிவுக்கு வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அதனால அந்த மூல வழக்குக்கான கேள்விக்கான பதிலை அமலாக்கத்துறை தாக்கல் செய்யும் போது மீதி உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க இன்னைக்கு நடைபெற்ற அந்த வாதத்தில். அப்போ அந்த முறை இது வந்து முழுமையான தீர்ப்பு கிடையாது, இந்த அமலாக்கத்துறைக்கு ஒரு உத்தரவு தான். அந்த மூல வழக்கு விசாரணை அப்படிங்கிற அம்சமும் அந்த நிறுவனத்தின் மீதான அந்த விசாரணை என்ற வாதமும் வந்து அடுத்த கட்ட வழக்கில் அது இந்த விசாரணையில் ஈடுபடும் நினைக்கிறீங்களா சார்? அதாவது பிரதமர் அலுவலகம் இருக்கிறது, பிரதமர் அலுவலகத்தில் பல்வேறு அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பணியாற்றக்கூடிய அதிகாரிகளில் யாரோ ஒருவர் ஒரு தவறு செய்வதாக வைத்துக் கொள்வோம். உதாரணத்திற்கு ஒரு அதிகாரி தவறு செய்கிறார், முறைகேடாக ஈடுபடுகிறார், பணம் செய்கிறார், ஏதோ ஒன்று பண்றார். நான் ஒரு சொல்லி பிரதமர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பெறுவதாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்ல ஏதோ ஒரு முறைகேட்டில் ஈடுபடுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நபர் முறைகேடாக ஈடுபடுகிறார், அந்த முறைகேடாக ஈடுபடுவது தெரிய வந்தால் அந்த சம்பந்தப்பட்ட நபரை விசாரிக்க வேண்டும். அது உண்மையானால் அந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும், அதுல ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் பிரதமர் அலுவலகத்தை நீங்க சோதனை போடுவீங்களா? பிரதமர் வீட்டில் போய் நீங்க சோதனை போடுவீங்களா? பிரதமர் அலுவலகத்தில் வேலை பார்த்த ஊழியர் நடவடிக்கை எடுங்க. அங்கதான் அவர் வேலை பார்த்தாரு, ஆகவே இதற்கு பிரதமருக்கு தொடர்பு உண்டு, ஆகவே நான் பிரதமரை விசாரிப்பேன், பிரதமர் வீட்டில் விசாரிப்பேன், பிரதமர் அலுவலகத்தில் சோதனை போடுவேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? அதாவது ஒரு பக்கமா பேசக்கூடாது, ஒரு பக்கமான நியாயங்களை பேசக்கூடாது, ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒரு நீதி, மாநில அரசாங்கத்திற்கு ஒரு நீதி. மாநில அரசாங்கத்திற்கு ஒரு நீதினு எல்லா மாநிலத்திற்கும் இல்ல. இப்ப பிஜேபி ஆட்சிக்கிற மாநிலத்திற்கோ அல்லது பிஜேபி ஆதரவு பெற்ற மாநிலங்களுக்கோ அதுக்கு தனி ஒரு நீதி. எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சிக்கிற கட்சிகள் ஆட்சி நடத்து. இப்ப தமிழ்நாட்டில் திமுக இருக்குன்னா பாஜகவினுடைய கொள்கைகளை, கல்வி கொள்கையை, பல்வேறு கொள்கைகளை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறார்கள். அதற்கு அரசியல் ரீதியாக விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாஜகவுக்கு இருக்கிறது. அப்படி அளிப்பதற்கு மாறாக யாரோ ஒரு ஊழியர், டாஸ்மார்க்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் தவறு நடக்கலாமா? நடக்கலாம். ஒரு ஊழியர் தவறு செய்யலாம், ஒரு டாஸ்மார்க் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் தவறு செய்யலாம். நீங்கள் அந்த ஊழியரை விசாரியுங்கள், அந்த ஊழியர் தவறு செய்திருப்பது உண்மையால் தண்டியுங்கள், அதற்கு ஆட்சேபம் இல்லை. ஆனா அந்த நிறுவனத்தினுடைய தலைமையகத்திலேயே நான் சோதனை போடுவேன், அங்க வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரியுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அவரை நான் விசாரணை செய்வேன், அங்க வேலை பார்க்கிற பெண்களை நான் விசாரணை செய்வேன், குடோன்ல போய் சோதனை போடுவேன் என்று, அதாவது வரம்பு மீறிய உச்சநீதிமன்றம் அதான் சொல்லுது. உங்க அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு என்பது வரம்பு மீறிய செயல்பாடு. வரம்பு மீறி செயல்படுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த துறைக்கும் கிடையாது. ஆனால் அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுகிறது என்பதுதான் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்புல மிக முக்கியமான தீர்ப்பு. ஓகே.